மேகசின் பத்திரிகையை நடத்திய அன்பர் பி.கே. விநாயகம் சுவாமிஜிக்கு ஒரு டைப்ரைட்டரும் நகலெடுக்கும் இயந்திரமும் பரிசாக அளித்தார். அதில் தான் ஆரண்ய சம்பாஷணைகளை குருதேவர் நகலெடுத்து அனுப்பினார். அவற்றை தம்மிடம் வருவோர்க்கெல்லாம் இலவசமாக குருதேவர் விநியோகித்தார். குருதேவருக்கு கடிதம் எழுதிய பக்தர்கள் சிறு சிறு காணிக்கைகளையும் ஆசிரமத்திற்கு அனுப்பி வந்தனர். குருதேவரும் உடனுக்குடன் அவற்றின் உதவியுடன் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு வந்தார். தமது அகில இந்திய யாத்திரையின் போது லட்சக்கணக்கில் அவர் ஆன்மீக வெளியீடுகளை இலவசமாக பக்தர்களுக்கு விநியோகித்தார். ஆசிரமத்தில் இலவச வெளியீட்டுத்துறை என்ற ஒரு தனிப்பிரிவே செயல்பட ஆரம்பித்தது. 1940 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரிவு அந்த நாளில் தபால் செலவுக்காக 2 ரூபாய் அனுப்புபவர்களுக்கு மட்டும் வருடம் முழுவதும் ஆசிரம வெளியீடுகளை இலவசமாக அனுப்பி வந்தது. இந்த அடிப்படையில்தான் தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் மாத வெளியீடான த டிவைன் லைஃப் என்ற பத்திரிகை 1938 தோன்றியது. அந்த பத்திரிகையின் முதல் இதழுக்கு அளித்த வாழ்த்துச் செய்தியில், இன்று உலகில் ஒரு சில ஆன்மீக பத்திரிகைகளே உள்ளன, பல உயர்தரமான பத்திரிகைகள் இன்னும் வெளிவர வேண்டும், அப்பொழுதுதான் எங்கும் ஆன்மீக கருத்துக்களை பரப்ப முடியும். மக்கள் நல்ல கருத்துக்களுக்காகவும் மகாத்மாக்களின் சத்சங்கத்துக்காகவும் காத்து நிற்கின்றனர். நம் பதவி இவற்றிற்கு பின்னால் ஓடி ஓடி இவ்வுலகம் களைத்துவிட்டது. எங்கும் எதிலும் மக்கள் அமைதியை காணாது திகைக்கின்றனர். அவர்கள் மகாத்மாக்களை நாடி ஓடி வருகின்றனர். பல மேனாட்டவர்கள் குருமார்களை நாடி தேடி பாரத